உங்கள் பேர் என்னங்கம்மா? உங்களுக்கு ஃபாத்திமா சபரிமலை அம்மா உங்கள் நம்பர் எப்படி கிடச்சிது? நான் செல்லில் பார்த்தேங்க. செல்லில் பார்த்துட்டுங்க. உங்களுக்கு நன்றிங்க. ரொம்ப அவங்க தான் இந்த எல்லாம் பணம் எல்லாம் செலவு பண்ணி அவங்க தான் கொடுத்தாங்க. அல்ல அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. இது அவங்க தான் எங்களுக்கு வந்து இங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. போய் இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்கன்னு பணம் அனுப்பிச்சு. வேலைக்கு போக முடியாதுங்க. சரி சரி. இது கொஞ்ச நேரம் ஏதாவது மிஸ்டாங்கன்னா அந்த சிலிண்டர் போய் வாங்கி இதை வச்சு தான் நீங்கள் சுவாசம் இது பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாங்க. சரிங்க. அப்படி ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா சரி பேச முடிஞ்சா பேசுங்க. போயிட்டு இந்த படிக்கட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஏறி வர முடியாதுங்க. சரி சரி. திணறிக்கிட்டு அந்த சிலிண்டரு. சரி சரி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நீங்களா ஃபோனில் பார்த்து கூப்பிட்டீங்களாமாவ? சரிங்க சரி சரி. அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு ஃபோன் பண்ணி பணம் அனுப்பிச்சாங்க, இந்த மாதிரி கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு. மளிகை சாமான் 1 மாதத்துக்கு வேண்டியது வாங்கிட்டு வந்துருக்குறோம். செலவுக்கு பணமும் கையில் கொடுக்க சொன்னாங்க. அவங்க நல்லா இருக்கணுங்க, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணுங்க, உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணுங்க. அவ்வளோ சீக்கிரம் எனக்கு நடக்கிறது கஷ்டம். கூட யாரும் இல்லையா? கூட எங்கள் வீட்டுக்காரர் இருக்கிறாங்க. அவங்களும் வயசானவங்க தான். கொஞ்சம் ஏதாவது அப்படின்ட்டு வேலை செய்யணும். பாத்ரூமில் அடுப்புன்றவங்க வச்சுக்கிட்டு செஞ்சு சாப்பிட்டுக்குவேன். செலவு கொடுக்க சொன்னாங்க. சரிங்க. மளிகை சாமானா 1 மாதத்துக்கு வேண்டியது. நீங்கள் அங்கே தான் இருக்கணுமா? அங்கே தான் இருக்க முடியும். இந்த சிலை எடுத்துருக்கறனால கொஞ்சம் நேரம் வரைக்கும் எடுத்துட்டு வரணுங்களா? சரி பரவாயில்ல இருங்க தள்ளிட்டு வருவாங்க. சரி பரவாயில்ல. அவன் நீங்கள் அப்படிதான் வெளியில் வந்து நின்னீங்களா? கொஞ்சம் வந்துட்டு உடனே வந்து மாட்டிக்குவோங்க. சரி கொஞ்ச நேரம் அப்படியே எடுப்பங்க. அப்புறம் வண்டியில் போனோம்னா அந்த காற்று வருது இல்லைங்களா, அதுலேயே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போன உடனே ஓட்டு வச்சுக்கோங்க. சரிங்க. பெரிய ஹாஸ்பிட்டலில் தான் பார்ப்போங்க. சரிங்கம்மா. இது 1 மாதத்துக்கு உண்டான மளிகை சாமானும் அரிசி எல்லா பருப்பு எல்லாமே இருக்கு. நீங்கள் உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க. சரிங்களா? காயும் வாங்கியிருக்கிறோம். சரிங்களா? காய் மிச்சம் ரொம்ப நன்றிங்க மேடம். ஒரு ஃபோனை வச்சு கொண்டாந்து இவ்வளோ தூரம் கொடுக்குறாங்க. அவங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி அனுப்பிச்சாங்க. அவ்வளோ தூரங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லா இருக்கணுங்க. எப்போதுமே உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணுங்க. தேடி பிடிச்சி வந்துட்டீங்க பாருங்க. எங்களுக்கு கொஞ்சம் தூரமாக தான் இருந்தது, நாங்கள் வந்துட்டோம். சரிங்கம்மா.